ராஜராஜன் தர்பாரில் வரலாற்று துளிகள். இதே நாள் 11 ஏப்ரல் 1827 மகாத்மா என்று அந்த காலத்தில் அழைக்கப்பட்ட சமூக சீர்திருத்தவாதி ஜோதிராவ் பியூலே என்பவருடைய பிறந்த தினம். இவருடைய பரம்பரை பூக்களை விற்பனை செய்து கொண்டு பேஷ்வா அவங்களுக்கெல்லாம் சப்ளை செய்யக்கொண்டே அந்த பாரம்பரிய தொழில் இருந்தவர்கள். இவர் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு கல்யாணத்துக்கு போகிறார், பிராமினோட கல்யாணம். அதில் கலந்து கொண்டதற்காக இவரை சேர்ந்தவரும் சரி மற்ற அந்த ஊரில் இருக்கவங்களாம் இவரை கண்டிக்கிறார்கள், தண்டிக்கிறார்கள். அதனால் ரொம்ப மன வருத்தப்படுகிறார். இந்த உயர்ந்த ஜாதி கல்யாணத்துக்கு நீ எப்படி போன அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் ரொம்ப மன வருந்தி அதிலிருந்து தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க அந்த சமூக சீர்திருத்தத்திலேயே இணைத்து கொள்கிறார். இவர் அவருடைய மனைவி 13 வயசில் இவர் கல்யாணம் ஆகுது, சாவித்திரிபாய் என்ற பெண்மணி. இவங்க 2 பேரும் சேர்ந்து கொண்டு சமூக சமூக செயல்களில் ஈடுபடுகிறார்கள். குறிப்பாக பெண்களுக்கு அந்த காலத்தில் கல்வி மறுக்கப்பட்டது. இவங்க 2 பேரும் சேர்ந்து, அதுவும் குறிப்பாக மனைவி அந்த ஊரில் இருக்க எல்லா பெண்களுக்கும் கல்வி கற்றுக்கக்கூடிய ஒரு பொறுப்பை எடுத்துக்கொள்கிறார். 1848 வருஷத்தில் பெண்களுக்கென்றே ஒரு ஸ்கூல் முதல்ல ஒரு பெண்களுக்கென்றே ஒரு பள்ளிக்கூடத்தை இந்தியாவிலேயே முதல்ல ஆரம்பித்தது என்று கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கல்வி கொடுக்கப்படவில்லை என்று சொல்லி அவங்களுக்கு ஒரு தனியாக ஒரு பள்ளிக்கூடத்தை அடுத்த சில வருடங்களில் ஆரம்பிக்கிறார். இவருடைய செயல்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த விதவை மறுமணம், விதவைகளுக்காக அந்த காலத்தில் செய்யப்பட்ட கொடுமைகள்லாம் எதிர்த்து குரல் கொடுக்கிறார். தீண்டாமை அது எல்லாத்தையும் எதிர்த்து குரல் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட சீர்திருத்தவாதி. அதுவும் விதவைகளுடைய குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக ஒரு காப்பகம், குழந்தைகள் காப்பகம் கூட ஆரம்பித்து வைக்கிறார் அந்த காலத்தில். அந்த போல ஒரு சீர்திருத்தவாதி. அவர் அந்த காலத்திலே மகாத்மா என்று அழைக்கப்பட்டவர். அப்படிப்பட்ட அந்த சமூக சீர்திருத்தவாதி 1890 அந்த வாக்கில் 28 நவம்பர் அன்று மறைகிறார். அந்த சமூக சீர்திருத்தவாதியுடைய நினைவுகளை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி. ராஜராஜன் வாசன், இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்.